ஸ்ரீமத் பாகவதமானது இது சாட்சாத் சூத்திர பாஷ்யம், சாரீரக மீமாம்சா சாஸ்திரம். அந்த மீமாம்சா சாஸ்திரத்தினுடைய ஒரு அமைப்பது அவ்வளவு அழகாக இருக்கக்கூடியதான ஒரு சாஸ்திரமானது. அதிலேயே ரசித்து 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 தம் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்லோகமும் ரசித்த மகான் நமக்கு முன்னால் இப்போ இருக்கார். அவர் சம்சார கோபே பதிதம் விஷயைஹி முஷிதேட்சணம் கிரஸ்தம் காலாஹினா ஆத்மானம் கோன்யஸ்திராதும் அதீஸ்வரம். அந்த பரமேஸ்வரனை தவிர இந்த சம்சார கோபத்தில் மூழ்கி இருக்கக்கூடியதான வாழை அந்த விஷபூரிதமான ஜலத்தில் இந்த காளிந்தி நர்த்தனத்தின சொல்கிறார் பாருங்க, அந்த ஜலம் முழுக்க விஷபூரிதமாக இருக்கும். மேலே ஒரு பட்சி போச்சுன்னா கீழ் விழுந்துடுறது. என்ன அந்த அளவுக்கு விஷபூரிதமாக இருக்கு. இப்போ நம்ம இருக்கக்கூடியதான சங்கம் சமாவேசம். யாருக்காவது பகவன் நாமாவை கேட்கணும்னோ அல்லது நல்ல விஷயத்தை மனசை செலுத்தணும்னு இருக்கா? எப்போ பார்த்தாலும் லௌகிகமான விஷயத்திலே இருந்துட்டு இருக்கா. யார் சார் காப்பாற்ற முடியும் இதில்? இப்படிப்பட்ட வாழ மனசு நிம்மதியாக சாந்தமான ஒரு ஜீவனத்தை அடையணும்னு சொன்னால் அதுக்கு காப்பாற்றுறதுக்கு வழி யார் சொல்லுவா? பழைய நாளில் கிராமாந்தரத்தில் இருந்திருந்தா அவளுக்கு டிவி கிடையாது, ரெஃப்ரிஜரேட்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சௌக்கியமாக இல்லையாவா? நிம்மதியான இருந்தா. இத்தனை வசதிகளும் இத்தனையும் நாம் நிம்மதியாக இல்லையே. காரணம் என்ன? நம்ம மனசு எங்கேயோ போயிடுது. அப்படிப்பட்டதான் அந்த சமுத்திரத்தை அதை காப்பாற்றணும் மனுஷியான நீங்கள் தாங்க. ஆத்ம இவக்கியாத்மனோ பந்தோ ஆத்ம இவரிபுராத்மனா உத்தரேதாத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதயேத் அப்படின்னு நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும். வேற யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு இவனால் காப்பாற்ற முடியல, தன்னைத்தான் காப்பாற்றிக் கொள்ள முடியாததுனால சாட்சாத் பகவானே என்ன பண்ணினார், நான் இறங்கி வரதை விட நம்ம இடத்துல பக்தியாக இருக்கிறவாளோட சொல்லணும் அப்படின்னு இது போல் மகான்கள் நமக்கு வந்திருக்கா. சர்வதா சர்வ காலமும் பகவான் எத்தனை தரம் பகவன் நாமாவை சொல்லியிருப்பார், எத்தனை தரம் மனசில் இந்த பகவன் நாமாவை நினச்சிட்டு இருப்பார். சாதாரணமாக பேசணும்னாலே அது இனிமையாக பேசணும்னு நினச்சவாளுக்கு அது ஞாபகம் வரணும்னா ஒரு 4 தரம் பார்த்துக்க வேண்டியிருக்கு. ஆனால் அது சர்வதா சர்வ இவ்வளவு பேசியிருக்காருன்னா எவ்வளவு பார்த்துக்கணும். அப்படிப்பட்டதான சாட்சாத் அந்த பகவத் ஸ்வரூபம். அவள் என்ன பண்ணினார், ஸ்ரீமத் பாகவத்தை ரசித்து அதனுடைய சுவையை அனுபவித்தேன், அதனுடைய சுவையை 10 பேருக்கு எடுத்து காட்டினேன். ஆனால் இந்த கிரந்தமானது எந்த மூல கிரந்தத்துக்கு ஒரு அமைப்போ அந்த மூல கிரந்தத்தையும் பார்க்க வேண்டாமா, அதையும் எடுத்து கொடுக்க வேண்டாமா, அதையும் லோகத்தில் இருக்கிற ஜனங்கள் ரசிக்க வேண்டாமா? அந்த வியாசாச்சாரியருடைய அந்த ஒரிஜினல் ஒர்க் மூல கிரந்தம் இருக்கே அதை ஜனங்கள் ரசிக்க வேண்டாமா எனக்கூடியதான எண்ணத்தில் அந்த சூத்திர பாஷ்ய கிரந்தங்கள் அது சாதாரணமான மனுஷியாளுக்கு புரியிற கிரந்தம் இல்லை. ஏன் சுவாமி அப்படின்னு என்ன, அது சாஸ்திரம்னு சொன்னேன் முன்னாலேயே. நான் என்ன சொல்லியிருக்கேன், இது ஸ்ரௌத மார்க்கம், ஸ்மார்த்த மார்க்கம், இது சாஸ்திரம். இது அந்த சாஸ்திரம் எப்படி இருக்க, சுருக்கமாக இருக்க. அதை வச்சுட்டு நம்ம அப்படியே என்ன ஆறுதுன்னு ரசிச்சுட்டு பார்க்கணும். தேங்காயை சாப்பிட்றா போல தேங்காயை மேலே இருக்கிற பதார்த்தங்கள்லாம் உரித்து அதை அடித்து உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஓடை எடுத்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த வெளுப்பாக இருக்கக்கூடியதான பாகம் இருக்க அதை வாயில் போட்டு மென்று ஒரு 10 நிமிஷம் ஆனப்பறம் தான் அதனுடைய சுவையான ஒரு அமிர்தமானது வெளியில் வரும். அப்படி அமைக்கப்பட்டதான் அந்த சூத்திர கிரந்தங்கள் இருக்க. அந்த சூத்திரங்களுடைய ரசத்தை தான் அனுபவித்து தான் ஸ்ரீமத் பாகவத்தை ரசித்து சுவைச்சு ஜனங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து பலமுறை சொல்லி பாகவத்தை சொல்லும் பொழுது பகவானே எதிர்க்க வந்து உட்கார்றார். ஏண்டன்னர், பாகவதத்தை சொல்லவோ கேட்கவோ வேற யாருக்கும் அதிகாரம் கிடையாது, முடியாது. யாருக்கு தெரியும்? சதுர்முக பிரம்மாதிகளை கூட பிரம்மாவனுடைய அந்த கிட்ட தத்துவத்தை தெரிந்து கொள்வதற்கோ சொல்வதற்கோ அதிகாரம் இல்லாதவா. ஆகையால் யார் பேசுகிறாளோ யார் கேட்குறாளோ அவள் 2 பேருடைய ஹிருதயத்திலையும் பகவானே உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்படி எத்தனையோ தரம் சொன்னதான அந்த மகான் என்ன பண்ணினார், இந்த சூத்திரத்தையும் நாம் பண்ணணும்னா அதிகரண சாராவளி அப்படின்னு அழகாக ஒரு கிரந்தத்தை நமக்கு சொன்னார். அதிகரண சாரஸ்தவம். இது என்ன சுவாமி இப்படி சொல்றேன்னா, அதிகரணம் தான் இங்கே இருக்க, சாஸ்திரங்கள்ல இருக்கக்கூடியதான அதிகரணங்கள் தான். ஆனால் அந்த அதிகரணங்களை முழுக்க அப்படி சொல்லலை, அது சாரமாக பண்ணியிருக்கார். அத்தனை சூத்திரங்களும் நான் சொல்லலை, ஆனால் என்ன பண்ணியிருக்கேன், அதோடைய சாரமாக எசன்ஸாக கொடுத்துருக்கேன். சாத்துக்குடி பழமோ ஆப்பிள் பழமோ கடித்து சாப்பிட்றத விட அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி ஜூஸை எடுத்து அதை உங்களுக்கு பாலோடு கலந்து உங்களுக்கு கொடுத்தா 2 நிமிஷம் டீ ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு அது எப்படி ரசமாக சுவைச்சு அனுபவிப்பீங்களோ அப்படி அழகாக கொடுத்துக்கிறா. அதிகரண சாரம். அது வெறும் ஸ்தோத்திரம் மட்டும் அதிகரணம் இல்லை, நிர்குணமான பிரம்மம் சார், அதுக்கு ஒன்றும் மனசுக்கு ரசிக்கலையே சொல்லாதீங்க. இது பகவானுடைய ஸ்தவம். பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறா போல நீங்கள் எதை பண்ணினாலும் எத்கரோஷு எஜ்ஜோசை ததாசிய தற்குருஷ்வ மதர்ப்பணம். இந்த வழியை எடுத்துட்டு பகவானுக்காக அர்ப்பணம் பண்ணார். எது? நீர் பண்ணின சாஸ்திரத்தை, நீர் சொன்ன சாஸ்திரத்தை உமக்கே அர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு அந்த மகான்கள் போன வழியில் நமக்கு காட்டியிருக்கார். அப்படிப்பட்டதான் அந்த ஸ்தவத்தில் ஒவ்வொரு ஸ்லோகத்தும் தஸ்மை நமோஸ்து ஹரயே பரமேஸ்வராயா இப்படி தான் முடியுது. ஒவ்வொரு ஸ்லோகமும் இப்படி
தஸ்மை நமோஸ்து ஹரையே பரமேஸ்வராய. சூத்திரக்காரர் சொன்ன சூத்திரங்கள் எதையும் விடுறதில்லை, எல்லாம் இந்த அதிகரண சார ஸ்தவத்தில் வந்துடும். ஆனால் என்னென்ன, இந்த ஸ்தவத்தை வாசித்து அப்படியே அங்கே போகப்படாது, அங்கே இருக்கிற சூத்திரங்கள்லாம் நோட்டு பண்ணி அதனுடைய அர்த்தம்லாம் புரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்தவத்தை வாசிச்சா அடாடா அது முழுக்க இதுக்குள்ளே இருக்கேன்னார். அதான் ரசம்னு. அந்த ரசத்தை சுவைச்சு அனுபவிச்சு அதை அப்படியே இங்கே கொண்டு வந்து போட்டிருக்கார். இந்த ஸ்ரீமத் பாகத்தில் இருக்கக்கூடியதான தத்துவங்களை எல்லாம் நமக்கு அழகாக அமைச்சு கொடுத்துருக்கார் இந்த கிரந்தத்தில். பேருக்கு தான் அதிகரண சார ஸ்தவம்னு. அதிகரணங்கள் எல்லாம் சாரமாக வேதாந்த சாஸ்திரத்தில் இருக்கக்கூடியதான அத்தனை அதிகரணங்களும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்தோத்திரமா, ஒரு அதிகரணத்துக்கு ஒரு ஸ்லோகம் எனக்கு. அந்த ஸ்லோகத்திலையும் 3 பாதங்கள் தான். 4வது பாதம் தஸ்மை நமோஸ்து ஹரையேன்னு பக்தி ரச பூரிதமாகவும், பக்தித்தான் முக்திக்கு காரணம், மோட்ச சாதன சாமக்ரியாம் பக்திரேவ கரீயசி அப்படின்னு சொல்லி இந்த பக்தியும் ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தே ஞானீச்ச பரதர்ஷபான்னு 4 விதமான பக்தியில் ஆர்த்த பக்தியாக வந்த போதிலும் பகவான் தங்களை கையை விடாமல் உங்களுக்கு ஞான பக்தியை கொண்டு வந்து அந்த ஞானஸ்வரூபமாக இங்கே சேர்த்து விடுவார், தன்னிடத்தில் சேர்த்து பாருங்கிறதுக்கு உதாரணமாக எடுத்துக்காட்டாக அழகாக இந்த கிரந்தம் சாஸ்திரத்தை நன்னா வாசித்து அதனுடைய ரசத்தை அனுபவித்து சொல்லக்கூடியதான அற்புதமாக கிரந்தமாகவும், அது வெறும்ன சாஸ்திரம் மட்டும் வாச வாழல, பக்தி ரசபூரிதமாக இருந்துகின்ற ஸ்ரீமத் பாகவத்தில் சகுண பிரம்மத்தையே ரசித்து ரசித்து அதனுடைய ஆனந்த அனுபவத்தையும் இருக்கக்கூடியதான மகானால எழுதப்பட்டது. லோகக்ஷேமத்தை கொடுக்க இது நிறைய கிரந்தங்கள் பிரேமிக்க ராமாயண கீதங்கள்லாம் எழுதியிருக்கார். ஆனாலும் அது ஒரு பக்கம், அது சாதாரண மனுஷாளுக்கு, பரமஹம்சாளுக்கும் உபயோகப்படக்கூடியதான அளவுக்கு சாஸ்வதமாக இருக்கக்கூடியதான கிரந்தம், சாஸ்திர கிரந்தம். சாதாரணமாக மனுஷாலால் அது கையாள முடியாதான ஒரு சாஸ்திர கிரந்தத்தை எல்லோருக்கும் புரியா போல பக்தி பூரிதமாக பகவானுடைய நாமாக்களையே சொல்லிக்கொண்டு அதில் இருக்கக்கூடியதான ஒரு சூத்திரத்தையும் விடாமல் அது ரசித்து பார்த்தா தான் தெரியும். 18 சூத்திரங்கள் இருக்கக்கூடியதான புருஷார்த்த அதிகரணத்தில் ஒரு ஸ்லோகத்தை அந்த அதிகரணத்தில் எல்லாமும் இருக்கு. ஆனால் இப்படி எல்லாத்தையும் சொல்கிறதுன்னா ஒரு நாளில் முடியாது. அதனால் இன்னைக்கு முதல் அத்தியாயத்தில் இருக்கிற முதல் பாதம் மட்டும் பார்த்தேன். அதுலேயும் விஸ்தாரமாக சொல்ல வேண்டியெல்லாம் எல்லா அதிகரணம் ஒவ்வொரு சூத்திரமும் சொல்லணும்னா அத்தனை சூத்திர அர்த்தத்தையும் சொல்லி இங்கே அந்த பதத்தில் எப்படின்னு சொல்லியிருக்கு, ஸ்ரீமத் பாகத்தில் எங்கே இருக்குன்னு சொல்லணும்னு ஆரம்பித்தோன்னா அது ஒரு பாதம் ஒரு நாள் சொல்கிறதே கட்டம். அப்படி இருக்கக்கூடியதான ரசமான விவகாரத்தை நமக்கு தயார் பண்ணி அனுகிரகம் பண்ணியிருக்கார். இது பக்தாளுக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்கார். பகவானுக்கு இது பிரீத்தி வரும்படி பண்ணியிருக்கார். அப்படிப்பட்டதான அற்புதமான ஒரு கிரந்தத்தை சொல்லக்கூடியதான வாய்ப்பு நமக்கு அமைஞ்சிருக்கு. மகான்களுடைய வாழ்க்கையோட சம்பந்தப்படுறதுங்கிறது அது ஜன்மாந்திரத்தில் பண்ணினதான புண்ணியம். ஆகையால் பகவத் அனுகிரகத்தினால மகாத்மா அவருடைய சதாபிஷேக சந்தர்ப்பத்தில் ஊரில் எத்தனையோ பேர் இருக்கா, இருந்தாலும் என்னையும் கூப்பிட்டு நீங்களும் சாஸ்திரம் வாசிச்சிருக்கேள், சாஸ்திரத்தை மோந்து பார்த்துருக்கேள், நீங்கள் இதை சொல்லணும்னு 2 மாதத்துக்கு முன்னாலேயே புஸ்தகத்தை கொடுத்து அனுப்பிச்சு கைப்பட லெட்டர் எழுதி இவ்வளோ பண்ணியிருக்கார். அப்படிப்பட்டதான அவர் பாதங்களில் நமஸ்காரம் பண்ணி அந்த பகவத் அனுகிரகம் ஆச்சாரிய அனுகிரகம் கிடைக்கணும். லோகத்தில் இருக்கக்கூடியதான நீங்கள்லாம் சகல க்ஷேமத்தை அடையணும். நாமெல்லாம் தர்ம மார்க்கத்திலேயே இருந்துருப்போம், மகாத்மாவுடைய அனுகிரகத்தை பெறுவோம், பகவத் அனுகிரகம் சகல க்ஷேமங்களோட வாழுவோம். நமக்கு பின்னால் இருக்கக்கூடியதான ஜெனரேஷனுக்கு தர்மத்தை சொல்லக்கூடியதான வழியை காட்டுவோம் அப்படின்னு சொல்லி இதுக்கும் மகாத்மா தான் நம்மளுக்கு வழியை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு சதாபிஷேகம். அது மட்டும் இல்லாமல் நிஜமாகவே 100 வயசு ரொம்ப அன்னைக்கும் நாமெல்லாம் உங்களை சேவிக்கக்கூடியதான அனுகிரகம் நீங்கள் தான் கொடுக்கணும்.